வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் 2025 நம்மளுடைய ஆர்சிபியோட லேட்டஸ்ட் நியூஸை பார்க்க போகிறோம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் 2025 2 பேக் டு பேக் வின் எடுத்ததோட ஹேட்ரிக் வின்னை நோக்கி இப்போ களமிறங்க போகிறாங்க. புதன்கிழமை ஜிடிக்கு அகேன்ஸ்டாக அவங்களுக்கு மேட்ச் இருக்குது. அண்ட் அந்த மேட்ச் ஆர்சிபியோட ஃபஸ்ட்டு ஹோம் மேட்ச் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தோட இருக்குது. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஹோம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் அவங்களுக்கு இருந்திருக்கா அப்படின்னா ரீசெண்ட் இயர்ஸில் இல்லை. ஈவன் அது இப்போ ஆர்சிபி உமன்ஸுமே அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து கன்சிக்யூட்டிவாக 5க்கும் மேற்பட்ட ஹோம் மேட்சஸை லாஸ் பண்ணி ஆர்சிபி உமன்ஸ் ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸும் உள்ள மிகப்பெரிய லெவலில் ஒரு மோசமான ரெக்கார்டில் பண்ணிட்டு போனாங்க. நம்மளோட ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஹோம் கண்டிஷன் அப்படிங்கும்போது பேட்ஸ்மேன்ஸுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஸ்டேடியமாக தான் சின்னசாமி ஸ்டேடியம் இருந்திருக்கு. இந்த தடவை ஒரு பெரிய பெரிய பிளான்ஸோட தான் அவங்க வராங்க. ஜிடிக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் இருக்கிறதுனால இப்போது ஆர்சிபி பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு கிளம்பிட்டாங்க அவங்களுடைய ஹோம் டவுனுக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அவங்களுடைய அந்த ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கே உள்ளே வைக்க போகிறாங்க. அதே நேரம் டிகே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட ஃபஸ்ட்டு ஹோம் மேட்ச் ஆஃப் ஐபிஎல் 2025 புது பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு பிளான் என்ன அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் சொல்லியிருக்கிறாரு. பெரிய லெவலில் அவர் பிளான்ஸ் எல்லாம் அங்கே பிரேக் டவுன் பண்ணல. இப்போ பேக் டு பேக் வின் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. பட் ஆனால் இந்த ஹோம் மேட்ச் அப்படிங்கிற விஷயம் வரும்போது அதை எல்லா இடத்துலையுமே ஹோம் டீம் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் இயர்ஸில் அவங்களுடைய ஹோம் ரெக்கார்ட் அந்தளவுக்கு இல்லை. பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளேயிங் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளேயிங் லெவனை மாற்றி ஒரு மிகப்பெரிய லெவலில் அந்த இடத்துல ஹோம் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு நினச்சோம். பட் இப்போ எங்களோட பிளேயிங் லெவன் ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் பிளேயிங் லெவனாக இருக்குது. ஒரு சேஞ்ச் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஓகேவாக இருக்குமே தவிர பல சேஞ்ச் ஹோம் மேட்ச்க்காக நாங்கள் பண்ண போகிறதில்ல. மெஜாரிட்டி நாங்கள் சேம் பிளேயிங் லெவனோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹோம் கண்டிஷன்ஸில் இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த 11 பேர் தான் நம்ம ப்ரைமரி 11 அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிறதுனால அப்போது இந்த ஹோம் மேட்சஸ்க்கு இந்த ப்ரைமரி 11 எப்படி சூட் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த ஒரு 11ஓட தான் நாங்கள் போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த அங்கே தெளிவாக சொன்னார். ப்ளஸ் டிகேவை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் ஹேசலோட ஃபார்மை பற்றியும் பெருசாக பேசினார். ஏன்னா ஜாஸ் ஹேசலோட பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலைவன் அவர் போட்ட பவுலிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 31 டாட் பால் போட்டிருக்கிறாரு. அதாவது 48 பாலை போட்டிருக்கிறாரு. அதாவது அவர் கம்ப்ளீட்டாக லீகல் டெலிவரிஸ் 48ல் 31 டெலிவரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாட் பாலாக தான் போட்டிருக்கிறாரு. அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஜாஸ் ஹேசலோட பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய லெவலில் பேக் பண்ணி எடுத்ததே அந்த இடத்துல டிகே தான். அவர் பேக் பண்ணி எடுத்த ஒரு பிளேயர் இந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்கிறதையும் சொல்லியிருந்தார். ஏன்னா அந்த இடத்துல ஸ்டார்க்கு அந்த மாதிரி எவ்வளவோ ப்ரைம் பிளேயர்ஸ் இருந்தாலும் அவர் பேக் பண்ணி ஜாஸ் ஹேசல்வுட் நமக்கு எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எடுத்தார். அது கண்டிப்பாக ஒர்க் ஆகிருக்கு. பவர் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக விக்கெட் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியல். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விஷயம். நம்ம எதிர்பார்க்கிறதும் அதே தான். இப்போது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோம் மேட்ச்சில் அவங்க யாஷ் தயாலை ரொம்ப எஃபெக்டிவாக பட்டத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யாஷ் தயாலோட ப்ராக்டிஸ் செஷன்ஸ் ரொம்ப வெறித்தனமாக போயிட்டுருக்கு. டோட்டலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரஜத் படிட்டா அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ஹிட்டரான நம்மளுடைய டிம் டேவிட் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு எகென்ஸ்டாகவே அந்த இடத்துல யாஷ் தயால் பவுலிங் போட்டுட்ருக்கிறாரு. அவர் அடி வாங்கினா அந்த ஒரு இடத்துலேருந்து அவர் கரெக்ட் பண்ணி அவரை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா யாஷ் தயால் பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைன் செய்யப்பட்ட பிளேயர். இந்த மாதிரியான ஹோம் கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக ரீட்டைன்டு பிளேயர்ஸ் ஒரு பிரைமரி கீ மெம்பர்ஸாக இருப்பாங்க எல்லா ஃப்ரான்ச்சைஸுக்குமே. அதனால் ஆர்சிபி ஜாஸ் ஹேசல்வுட் ஒரு பெரிய லெவலில் ஒரு சீக்ரெட் வெப்பனாக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இன்ட்யூஷன் தோணுது. உங்களுடைய ஒப்பீனியனில் ஜிடிக்கு அகென்ஸ்டான மேட்ச்சில் நம்மளுடைய யாஷ் தயால் ஒரு பெரிய லெவலில் இம்பாக்டாக இருப்பாரான்னு சொல்லுங்கள். அதோட நம்மளுடைய யாஷ் தயால் ஜிடிலையும் ஆடி இருக்கிறாரு. அப்படி ஒரு விஷயத்தை நினச்சி கூட ஆர்சிபி இதை பண்ணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.